உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஆகஸ்ட் 1 அதிகாலை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் கடுமையான தாக்குதல் நடத்தியது. இதில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்ததுடன் 30 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கீவின் சோலோமியான்ஸ்க் மாவட்டத்தில் 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் 5 விபத்து ஏற்பட்டது. மீட்புக் குழுவினர் 35 பேரை பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். டார்னிக்ஸ்கி மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் வீடுகள், வாகனங்கள் மற்றும் நிர்வாக கட்டிடங்கள் சேதமடைந்தன. அங்கு 7 பேர் உயிரிழந்ததாகவும் 14 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நகரின் பிற பகுதிகளிலும் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் கீவில் உள்ள லிதுவேனியா தூதரகமும் சேதமடைந்ததாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேவேளை உக்ரைனின் இராணுவ தொழில்துறை மற்றும் தளவாட மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தொடர்ந்து நடைபெறும் ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஏவுகணை இடைமறிப்பும் மக்களின் உயிரை காப்பாற்றுகிறது. அவை இல்லாத ஒவ்வொரு இரவும் மேலும் பல உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஆனால் உக்ரைனுக்கு பேட்ரியாட் அமைப்புகளை தயாரிக்கும் உரிமம் வழங்குவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் இருந்து உயிர் தப்பிய 64 வயதான லியூட்மிலா நோஹானென்சா வெடிசத்தத்தில் வெடித்த போது வீட்டு கதவுகளும் ஜன்னல்களும் உடைந்து சிதறின. இப்போது கிட்டத்தட்ட தினமும் தாக்குதல் நடக்கிறது. இதை மனதளவில் தாங்குவது மிகவும் கடினமாக உள்ளது என்று வேதனையுடன் கூறினார். மறுபுறம் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள கிரிமியாவின் சேவாஸ்டோபி போலிஸ் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 60 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ரஷ்யாவின் ஹூஃபா நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலும் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.